ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். அருளுருவான அன்னை பராசக்தினுடைய கருணையினாலே ஞான தீபம் பகுதியில் சமய சிந்தனைகளை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இப்போது தைப்பொங்கல் என்கிற பெருவிழாவை பற்றி, அதனுடைய தாத்பரியத்தை பற்றி, அதனுடைய விஞ்ஞானபூர்வமான ஒரு சில பார்வைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். இந்த நல்ல நிகழ்வை தொடங்குவதற்கு முன்பாக தமிழர் திருநாள் என்று தை முதல் நாள் என்று கொண்டாடப்படுகிற இந்த பண்பாட்டு பண்டிகையை, அதை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் இதை பண்பாட்டு பண்டிகை என்று சொல்லுகிறேன் என்று கேட்டால், தன்னை விட மேலானவர்களை கவனிப்பது ஒரு வகையான வாழ்க்கை முறை. தன்னை விட கீழானவர்களை பற்றி கவனிப்பது பண்பாடான வாழ்க்கை முறை. தனக்கு மேலிருக்கிற மேலதிகாரிகளுக்கு ஒரு முறை 100 முறை, ஒரு முறைக்கு 100 முறை வணக்கம் சொல்வார்கள். அவர்கள் வெட்கப்படுகிற அளவுக்கு குட் மார்னிங் சொல்வார்கள். ஆனால் தனக்கு கீழே இருக்கிற ஒருவர் கும்பிட்டால் கூட பதிலுக்கு யாரும் கும்பிட மாட்டார்கள். இது உலக வழக்கம். எனவே தன்னை விட மேலான ஒருவருக்கு செய்வது என்பது நாகரிகம். அது எல்லோரும் செய்து கொண்டிருக்கிற விஷயம். ஆனால் தன்னை விட கீழான ஒருவரிடத்தில் அன்பு காட்டி அவர்களுக்கு வணக்கம் சொல்வது பண்பாடு என்று சொல்லியிருக்கிறேன். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பொங்கல் 3 நாட்கள் கொண்டாடுவது தமிழ்நாட்டிலே வழக்கம். முதல் நாள் சூரியனுக்கு நன்றி சொல்வார்கள். அந்த சூரியன் நம்மை விட மேலானது, அதுதான் நம்முடைய உயிருக்கு ஆதாரம். அதனால்தான் சூரிய தேவன் என்று அதை ஒரு தேவதையாக, கடவுளாக, சூரிய நாராயணன், சிவசூரியன் என்றெல்லாம் சூரியனையே ஒரு கடவுளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சூரியன் இல்லை என்றால் பூமி இல்லை. பூமியிலே நதி இல்லை, நீர் இல்லை, எதுவுமே இல்லாமல் போய்விடும். எனவே சூரியன் என்பது வணங்கத்தக்க ஒரு தெய்வம், ஒரு தேவதை என்பதை புரிந்து கொண்டு நாம் தை 1ஆம் நாள் சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறோம். சூரியன்தான் அன்றைக்கு கண்கண்ட கடவுள். சரியாக சொல்வதென்றால் அவனுக்கு நாம் நன்றி சொல்வதாகத்தான் பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம். நான் பிறகு உங்களுக்கு அதை விளக்குகிறேன். பொங்கலுக்கும் நன்றிக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பிற்பாடு உங்களுக்கு சொல்லுகிறேன். தை 1ஆம் தேதி நாம் சூரியனை கும்பிடுகிறோம். சூரியன் நம்மை விட மேலான கடவுள், புரிந்துவிட்டது. மாட்டுப் பொங்கல் என்று மறுநாள் கொண்டாடுகிறோமே, அது என்ன? மாடு நம்மை விட உயர்ந்ததா? நம்முடைய பண்ணை தொழில் பங்காளியாக வந்து பக்கத்தில் நின்று பயிர் செய்வதற்கு உதவி செய்கிறதே, நாம் விரட்டுகிற போதெல்லாம் ஓடிக்கொண்டே போகிறதே, அந்த மாட்டுக்கு ஒரு பொங்கல், மாட்டுப் பொங்கல் என்று கொண்டாடுகிறோம். பாருங்கள், நம்மை விட உயர்ந்த சூரியனுக்கு ஒரு நாள் பொங்கல் வைக்கிறோம். நம்மை விட தாழ்ந்தது என்று சொல்லப்படுகிற மாட்டுக்கு ஒரு நாள் பொங்கல் வைக்கிறோம். அதனால்தான் சொன்னேன், உயர்ந்தவர்களை நீங்கள் கும்பிடுவது நாகரிகம், நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுவர்களை கும்பிடுவது பண்பாடு. இந்த பொங்கல் ஒரு நாகரிக திருவிழா மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டு பண்டிகை. நமக்கு உதவிய, ஒத்துழைத்த, ஆறறிவு இல்லாத எந்த ஒரு ஜீவராசிக்கும் கூட கொண்டாட்டம் செய்ய வேண்டும் என்று கொம்பை சீவி விட்டு, அதற்கு வண்ணம் பூசி, அதன் காலிலே சலங்கை கட்டி, அந்த மாட்டை அலங்கரித்து பட்டுக்கூட உடுத்தி பல இடத்தில் ஊர்வலமாக கூட்டிக் கொண்டு போய் மாட்டுக்கு பொங்கல் வைக்கிற பண்பாட்டு பண்டிகை மாட்டுப் பொங்கல். இப்போது அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன். பொங்கல் என்பது நன்றி தெரிவிக்கிற ஒரு விழா என்று சொன்னேன். நமக்கு யாராவது ஒரு உதவி பண்ணினால் அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறோம். இந்த நன்றியை பழைய காலத்தில் எப்படி தெரிவித்திருக்கிறார்கள்? பொங்கல் வைப்பதன் மூலமாகத்தான் தமிழர்கள் நன்றியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மாரியம்மன் கோயிலே பொங்கல் வைப்பது என்று ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? மாரியம்மன் மழை தந்திருக்கிறாள், அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், எனவே பொங்கல் வைத்திருக்கிறார்கள். குழந்தை வேண்டும் என்று வேண்டி இருப்பார்கள், குழந்தை கொடுத்திருக்கிறாள் மாரியம்மன், எனவே பொங்கல் வைக்கிறார்கள். ஐயனார் கோயிலே பொங்கல் வைப்பது என்று ஒரு வழக்கம் உண்டு. ஐயனாரிடத்திலே ஏதோ ஒரு வேண்டுதல் இவர்கள் வேண்டி இருப்பார்கள். அந்த வேண்டுதலை ஐயனார் நிறைவேற்றி தந்தமையினாலே அவருடைய கோயிலே போய் பொங்கல் வைக்கிறார்கள். பொங்கல் வைப்பது நன்றி தெரிவிக்கிற சடங்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு இலக்கிய ஆதாரம் சொல்லட்டுமா? பாஞ்சாலி சபதம் என்று ஒரு பாட்டுப்பகுதி பாரதியாலே எழுதப்பட்டது.
மகாபாரத கதையிலே பாஞ்சாலியை பணயம் வைத்து தருமன் சூதாடுகிறான். அப்படி சூதாடுகிற போது அந்த சகுனி மாமன் தாயக்கட்டையை உருட்டி 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 வெற்றி மேல் வெற்றி துரியோதனுக்கு வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்படி துரியோதனுக்கு வெற்றியை சகுனி வாங்கி கொடுப்பதை தாயம் உருட்டலானார் அதிலே சகுனி வென்று விட்டான், தாயம் உருட்டலானார் அதிலே சகுனி வென்று விட்டான் என்று பாரதி எழுதுவார். அவனுடைய லட்சிய வெறி பாஞ்சாலியை அடிமையாக்க வேண்டும் என்பது. அந்த பாஞ்சாலியை அடிமையாக்கி சபையிலே கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று சொல்லுகிற போது துரியோதனன் சொல்வதாக பாரதி ஒரு வரி எழுதுகிறார். மாமனே பொங்கல் உனக்கிடுவோம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. பூசை உனக்கு செய்வோம், மாமனே பொங்கல் உனக்கிடுவோம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. யார்? சகுனி மாமனுக்கு துரியோதன் பொங்கல் வைப்பானாம். என்ன அர்த்தம்? நான் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாயே, நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டாமா சகுனி மாமா, அதற்கு நான் பொங்கல் வைப்பேன் என்று பேசுவதாக பாஞ்சாலி சபதத்திலே ஒரு வரி வருகிறது. எனவே பொங்கல் வைப்பது என்பது சோறு பொங்கி தின்னுகிற ஒரு பழக்கம் அல்ல, அது நன்றி தெரிவிக்கிற நாகரிகம், நன்றி சொல்லுகிற பண்பாடு என்பதை பொங்கலை கொண்டாடுகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மழை வருவதற்கு ஆதார சுருத்தியாக இருந்தது சூரியன், எனவே அவனை கொண்டாடுகிறோம். இப்போது வேறு செய்திக்கு போகிறேன். இந்தியாவில் இருக்கிற எத்தனை மதங்களையும் சுருக்கி 6 மதம் என்று வகுத்தவர் ஆதிசங்கரர். அதிலே முதலில் சௌரம் என்று ஒரு பகுதியை பிரிக்கிறார். கணபதி வழிபாடு காணாபத்தியம், முருக வழிபாடு கௌமாரம், சக்தி வழிபாடு சாக்தம், விஷ்ணு வழிபாடு வைஷ்ணவம், சிவ வழிபாடு சைவம், அதுபோல சூரிய வழிபாட்டை சௌரம் என்று குறிப்பிடுகிறார். இந்தியாவிலே வடக்கே கோனார்க் என்ற இடத்திலே சூரியனுக்கு கோயில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஆடுதுறை என்ற இடத்திலே சூரியனார் கோயில் என்றே ஒரு கோயில் இருக்கிறது. இங்கெல்லாம் சூரியனுக்கு வழிபாடு செய்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. பிராமணர்கள் காயத்ரி என்று ஒரு மந்திரத்தை ஜபம் செய்வார்கள். அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய ஆழ்பொருள் சூரியனுடைய அந்த கதகதப்பையும் கனலையும் ஒளியையும் உள்ளத்துக்குள் கொண்டு வருவதற்கான ஞான கனல் மூட்டுகிற மந்திரம்தான் காயத்ரி ஜபம். அந்த சூரியனாலே உலகம் எப்படி ஒளி பெறுகிறதோ அப்படி எங்கள் வாழ்க்கை ஒளியுடையதாக அமையட்டும் என்று அந்த காயத்ரி ஜபத்தின் மூலமாக பிராமணர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள் என்பது பொருள். எனவே சூரியன் வழிபடுகிற 6 தெய்வங்களில் ஒன்று. மற்றைய தெய்வங்களை விட சூரிய வழிபாட்டில் என்ன ஒரு சிறப்பு என்று கேட்டால், மற்றைய தெய்வங்களை நீங்கள் கண்ணாலே பார்த்ததில்லை. நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட கோயிலில் சிலைகளில் வேண்டுமானால் முருகனையும் கணபதியையும் அம்பிகையும் சிவனையும் நாராயணரையும் பார்க்கலாமே ஒழிய நேருக்கு நேர் போய் யாராவது சிவனையோ முருகனையோ பார்த்ததாக சொல்ல முடியுமா? ஆனால் சூரியன் என்ற கடவுளை கண்கண்ட கடவுளாய் பிரத்யட்ச கடவுள் என்கிறார்கள். நாள்தோறும் காலையிலே நேருக்கு நேர் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட ஒரு பெரிய வேடிக்கை, கடவுளையே ஒத்துக்கொள்ளாத நாத்திகர்கள் கூட சூரியனை கும்பிடுவார்கள். அவர்களுடைய கட்சி கொடியிலே இருக்கிற காரணத்தினாலேயோ என்னவோ தெரியாது, சூரியனை கும்பிடுவது என்பது நாத்திகர்கள் கூட பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு வகையான வழிபாட்டு முறை. எனவே எப்படியோ ஒரு கடவுள் வழிபாடு, ஒரு ஒளி வழிபாடு என்று சூரியன் மட்டும் வணங்கத்தக்க பகுத்தறிவுவாதிகளால் கூட வணங்கப்படுகிற ஒரு கடவுளாக இருக்கிறார் என்பது ஒரு ஆச்சரியமான செய்தி. இந்த சூரியனுடைய மேன்மை என்ன? கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. கொஞ்சம் அதிகமாக சூரியனுக்கு பக்கத்தில் போய்விட்டால் இந்த பூமி வெப்பத்தை தாழமாட்டாது, துன்பப்பட்டுவிடும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக நெருக்கமாக போய் சூரிய வெப்பம் பூமியிலே அதிகமாக பட்டுவிட்டால் துருவத்திலே இருக்கிற பனி பிரதேசத்தில் இருக்கிற பனி உருக ஆரம்பித்தால் பூமியாலே தாங்க முடியாது. அவ்வளவு பனியும் உருகி கடலிலே போய் கலந்தால் இந்த பூமி மூழ்கி போய்விடும். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். பனிமலை வடதுருவம் தென் துருவத்தில் இருக்கிறது, அந்த துருவ பிரதேசத்தில் இருக்கிற பனி சூரிய வெப்பம் அதிகமானால் உருகி நதியாக ஓடி வர தொடங்கினால் கடலுக்குள் போய் தண்ணீராக கலந்தால் இந்த பூமி மூழ்கி போய்விடும். எனவே சூரியனிடத்திலே இருந்து ஒரு அளவான தொலைவில் இந்த பூமி இருப்பதால் தான் அளவாக பனிமலைகள் உருகி ஆறாக பெருகி ஓடி வந்து விவசாயம் நடக்கிறது, பூமி நன்றாக இருக்கிறது, இந்த உலகம் பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த பழைய தமிழ் படங்களிலே கதாநாயகனும் கதாநாயகியும் தொடாமலேயே காதலிப்பார்கள். இப்போதெல்லாம் அப்படியெல்லாம் நடப்பதில்லை. அந்த காலத்திலே கதாநாயகனும் கதாநாயகியும் அன்பே என்று வசனம் பேசிக்கொண்டே 6 அடி தள்ளி போய் விடுவார்கள், ஒருவருக்கொருவர் தொடமாட்டார்கள். அதான் பழைய காலத்து காதல் முறை. கையோடு கை தொட்டு பேசுகிற வழக்கமே ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு திரைப்படங்களிலே வந்தது.
அதற்கு முன்பு வரையிலே பெண்கள் நடிக்க வந்தால் ஆண்கள் தான் பெண் வேடமே போடுவார்கள். பிறகு பெண்கள் நடிக்க வந்த காலத்திலே கூட தொட்டு பேசக்கூடாது என்று ஒரு வழக்கம் இருந்தது. அந்த பழைய காலத்து காதலன் காதலியைப் போலத்தான் சூரியனும் பூமியும். சூரியன் காதலன், பூமி காதலி, தொடுவதே இல்லை, ஆனால் காதல் மட்டும் கடைசி வரையில் இருந்து கொண்டே இருக்கும். பூமி சூரியனை காதலிக்கிறது, அதனால்தான் அது பூமி சூரியனையே சுற்றி 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 வருகிறது. சூரியன்தான் உலகத்தினுடைய உண்மையான மிகப்பெரிய காதல். இப்போது இன்னும் கொஞ்சம் நுட்பமான செய்திகளுக்கு நாம் போவோம் என்று சொன்னால், தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை 1ஆம் தேதி அதான் பொங்கல் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு பழமொழி ரொம்ப புகழ்பெற்ற பழைய தமிழ் பழமொழி. இதற்கு என்ன பொருள்? எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னால், நீங்கள் மார்கழி மாதம் வரையிலே பூமியிலே தாவரங்களை பயிர் பண்ணியிருப்பார்கள். பழைய வழக்கம் எப்படி தெரியுமா? ஆடி மாதத்தில் விதை போடுவார்கள். மழைக்காலத்திலே பயிர் தானாக வளர வேணும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்ற 6 மாத காலம் அந்த பூமியிலே அந்த பயிர் நின்றிருக்கும். தை மாதத்திலே தான் அறுவடையை தொடங்குவார்கள். அந்த தை மாதத்தில் அறுவடை செய்த பிறகு புதிய நெல் பயிர் விவசாயினுடைய வீட்டுக்கு வரும். என்ன அர்த்தம் தெரியுமா? தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றால் முதல் அர்த்தம், வயக்காட்டிலே நெல் நன்றாக காய்த்து வழியெல்லாம் மூடிக்கொண்டிருக்கும். நடக்கிற தடம் இருக்கிறது அல்லவா, அந்த தடத்தை மூடிக்கொண்டிருக்கும். அப்போதெல்லாம் வயல் தடத்திலேயே நடந்து ஊருக்குள்ளே போனவர்கள் வந்தவர்கள் அதை மிதித்து கொண்டு போக மாட்டார்கள். ஏனென்றால் நெல் கொத்து கொத்தாக குலையாக அப்படியே அந்த வரப்பிலே சாய்ந்து கிடக்கும். நெல்லை மிதிப்பது பாவம் என்பதாலே மிதிக்க மாட்டார்கள், சுற்றி கொண்டு போவார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும், குறுக்கு நெடுக்கே போவதற்கு வழி பிறக்கும். இது முதல் பொருள். 2ஆவதாக இன்னொரு பொருள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னால், விவசாயி வீட்டிலே கடன் வாங்கி தான் விதையே போட்டிருப்பார்கள். விவசாயி கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது, உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதில் என்ன குறிப்பு இருக்கிறது என்று கேட்டால், கடன் வாங்கி விதைக்கு நெல் வாங்கி பயிர் பண்ணியிருப்பார்கள். யார் பணம் கேட்டாலும் தை பிறக்கட்டும் தர்றேன், தை பிறக்கட்டும் தர்றேன் அப்படிம்பாங்க. ஏன்? தை மாதத்தில் நெல்லை அறுத்து சந்தைக்கு கொண்டு வந்து விற்றால் கொஞ்சம் காசு சேரும். எனவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது விவசாயியை பொறுத்த ஒரு பழமொழி. அவனுக்கு வாழவே வழியில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற போது தை மாதம் பிறந்து விட்டால் அறுவடையாகும், கொஞ்சம் காசு கிடைக்கும், வாழ்வதற்கு வழி பிறக்கும். இது 2ஆவது பொருள். இப்போ 3ஆவதாக இன்னொரு பொருள் சொல்ல போகிறேன். விவசாயி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் செய்ய வேணும், திருமணம் செய்ய வேண்டும். தை மாதத்தில் தான் நிறைய முகூர்த்தங்கள் உண்டு. பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் வருகிறவனுக்கு சாப்பாடு போட வேண்டும், அதற்கு அரிசி வேண்டும், பெண்ணுக்கு நகை வாங்க வேண்டும், பட்டுப்புடவை வாங்க வேண்டும், இதற்கெல்லாம் பணம் வேண்டுமே. தை பிறந்து உடனடியாக சந்தையில் போய் பொருளை எல்லாம் விற்றுவிட்டு வந்தால் வருகிற பணத்தில் விவசாயி வீட்டு பெண்களுக்கு திருமணம் முடிந்துவிடும். பெரிய விவசாய பூமியாகவே இருந்த காலத்திலே வேறு வழியே கிடையாது, தை மாதத்தில் தான் திருமணங்கள் செய்வது என்ற ஒரு பழக்கம் இருந்தது. அப்போ என்னாகும்? தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு? விவசாய வீட்டு கன்னிப்பெண்ணுக்கு திருமணம் நடந்து புதிய வாழ்க்கை கிடைக்கும். இது இன்னொரு பொருள். இப்போது நான் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பொருள் சொல்ல போகிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய கூர்த்த மதிக்கு ஒரு அடையாளம். கொஞ்சம் விஞ்ஞானம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது, ஒரு சுற்றுப்பாதையில் சுற்றி வருகிறது. இதற்கு 365 நாள் ஆகிறது. இந்த ஆண்டு 366 ஒரு நாள் கூட இருக்கும். இப்படி சுற்றி கொண்டு வருகிற போது அது ஒரு பாதி, அதாவது தென் திசை, இன்னொரு பாதி அப்படியே வடதிசை. அதைத்தான் தட்சிணாயனம் உத்தராயணம் என்று கணக்கு பார்த்தார்கள். இந்த தை 1ஆம் தேதி தான் பூமி தன் சுற்றுப்பாதையை மாற்றிக்கொள்ளுகிறது. அது வழக்கமாக வந்து கொண்டிருக்கிற இடத்துல இருந்து, அதாவது அது சுற்றி கொண்டே வந்த அந்த தட்சிணாயனம் என்கிற தெற்கு பயணத்தை நிறுத்திவிட்டு உத்தராயணம் என்ற வடக்கு பயணத்தில் தன்னுடைய பாதையை திருப்பிக் கொள்ளுகிறது. பூமியினுடைய டேர்னிங் பாயிண்ட், பூமிக்கே வழி பிறக்கிற நாள் தை 1. பூமிக்கு வழி பிறக்கும் என்றால் பூமியில் இருப்பவனுக்கும் வழி பிறக்க வேண்டும் அல்லவா? இதை கணக்கில் வைத்து கொண்டுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னார்கள். பூமிக்கு புதிய வழி, அதாவது உத்தராயணம் என்ற வடக்கு வழிப்பாதை, அயனம்னா பாதை, வடக்கு வழிப்பாதை திறந்து விடப்படுகிற காலம் இந்த காலம். அதனால் இதை உத்தராயண காலம் பிறக்கிறது, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று குறிப்பிட்டு வைத்தார்கள்.
இப்படி ரொம்ப நுட்பமான பல செய்திகள் அடங்கி இருக்கக்கூடிய பெரிய பண்டிகை இந்த தைப்பொங்கல் திருவிழா. இதில் இன்னொரு மிக நுட்பமான ஒரு செய்தி இதற்குள்ளே ஆழமாக அடங்கி இருக்கிறது. என்ன? இந்த தை மாதத்திலே நீங்கள் பூமியினுடைய சுற்றுப்பாதை மாறுவதைப் போலவே மகர ஜோதி தரிசனம் என்று சபரிமலையில் இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் ஒரு தரிசனத்தை காணுவார்கள். இதை கூட பல பேர் பிழையாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, அந்த மலையில் போய் ஏதோ ஒரு ஜோதி தெரிகிறது, ஜோதியை பார்க்க வேண்டும் என்று அர்த்தம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. மகர ராசியிலே சூரியன் மகர ராசியிலே கடைசியாக சூரியன் நின்றுவிட்டு, இது கொஞ்சம் நுட்பமான செய்தி. அதாவது வானத்தில் ராசி மண்டலங்கள் 12, மகரம் தனுர் என்று, அந்த தனுர் ராசினா அது மார்கழி மாதம், அதை குறிக்கிற காலம். அந்த தனுர் ராசியிலிருந்து மகரத்துக்கு மாறுகிற அந்த காலகட்டம் சேஞ்ச் ஓவர் ஆகிறது. அதை பார்க்கக்கூடிய காலகட்டம் என்பதாலே அதை மகர ஜோதி என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு வகையிலேயும் பார்த்தால் சமயம் சார்புடைய, சமுதாயம் சார்புடைய ஒரு அருமையான பெரிய திருவிழா தைப்பொங்கல் திருவிழா. மஞ்சள், இஞ்சி என்றெல்லாம் வயலிலே விளைந்த விளைபொருட்களை எல்லாம் சூரியனுக்கு படைப்பது. எப்படி? ஒரு நல்ல குத்து விளக்கு வீட்டு முற்றத்தில் வைப்பார்கள். கிராமங்களிலே வயல்புறங்களிலேயே கொண்டு போய் வைப்பார்கள். அறுவடை செய்த புத்தரிசியிலே பொங்கல் வைப்பார்கள். புது பானை, புதிய அடுப்பு, புதிய நெருப்பு, அதில் புத்தாடை உடுத்தி கொண்டு விவசாயிகள் மகிழ்ச்சியாக பொங்கல் வைத்து பால் விட்டு அந்த பால் பொங்கி வருகிற போது பொங்கலோ பொங்கல் என்று ஆனந்த வெள்ளத்திலே மகிழ்ச்சியாக அந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவார்கள். புதிய காய்கறிகள், புதிய படையல்கள், என்னென்ன கிடைத்ததோ எல்லாவற்றையும் சூரியனுக்கு படைத்து இவை அனைத்தும் உன்னாலே வந்தது, நீ கொடுத்தது என்று நன்றி சொல்லுகிற நாகரிகமான பெரிய திருவிழா இந்த பெருவிழா. இந்த பொங்கலை பற்றி இவ்வளவு சுவையான பல செய்தி சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்போது வேடிக்கையான செய்தி சொல்லப் போகிறேன். இந்த பொங்கலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மாட்டுப்பொங்கல் நம்முடைய பண்பாடு என்று சொன்னேன். அதில் ஒரு சின்ன குறும்பும் இருக்கிறது. மனிதன் தனக்கு உழைத்த மாட்டை நன்றியோடு நினைக்கிறான். ஆனால் அதை எங்கே கொண்டு போய் வைத்தான் பாருங்கள். தான் கொண்டாடுகிற பொங்கலுக்கு தனக்கு பின்னாலே கொண்டு போய் வைத்து விட்டான். ஏன் அதையே முதல்ல வைத்திருக்கலாமே, மாட்டுக்கு முதலாவதாக கொடுத்துருக்கலாமே. இப்படி ஒரு கற்பனை பண்ணினார் தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர். அவர் யோசித்து விட்டு உடனே அதை ஒரு அழகான கதையாக சொன்னார். எப்படி? அதாவது விவசாயி உழுது கொண்டிருந்தாராம். அப்படி உழுது கொண்டிருக்கும் போது மாட்டை முன்னாலே கட்டி ஏர் வைத்து, ஏருக்கு பின்னாலே தானே விவசாயி போய் கொண்டிருப்பான். அப்படி உழுது கொண்டே போகிற போது பொழுது போகவில்லை விவசாயிக்கு. மாட்டோடு பேசிக்கொண்டே போனார். ஒருவரை வேலை வாங்க வேணும்னு சொன்னால் கொஞ்சம் பேசிக்கொண்டே இருந்தால் தான் வேலை வாங்க முடியும். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறார், தட்டி கொடுத்து வேலை வாங்க வேணும். அந்த மாட்டோடு பேசிக்கொண்டே போனார். அந்த மாட்டை பார்த்து பெருமையாக சொன்னார், நீ இல்லை என்றார். நான் இல்லை. இப்போ கூட பாரு, எனக்கு முன்னால் போய் நீ தான் எல்லா நல்ல காரியம், முன்னால் போகுதான் மாடு, எனக்கு முன்னால் போய் எல்லா நல்ல காரியமும் நீ தான் பண்ணுற. நான் இப்போ விவசாயம் பண்ணுறேன், விதை போட்டு எல்லாம் விளைய போகுது, எது விளைஞ்சாலும் உனக்கும் பங்கு உண்டு. எப்படி? பாதி பாதி பங்குன்னாராம். ஒப்பந்த மாட்டோட நீ நானும் சமமானவர்கள், பாதி பாதி உனக்கு பங்கு அப்படின்னு. மாடு சந்தோஷப்பட்டது. பரவாயில்லையே, இந்த மனிதன் நம்ம இடத்துல இவ்வளோ அன்பாக பேசுகிறானே, எனக்கு சரியாக பாதி கொடுப்பாயா? கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போது கூட பார், எந்த பாதின்னு முடிவு பண்ணி கொள்வோம். நீ முன்னாலே போகிறாய், நான் பின்னாலே வருகிறேன். எதெல்லாம் முன்னாலே வருகிறதோ அவ்வளவு உனக்குத்தான். இந்த விவசாயத்தில் முன்னாலே வருவதெல்லாம் உனக்கு. ஒப்பந்தம் முடிவாகிவிட்டது. வயலில் விதை போட்டான் விவசாயி. அது மெல்ல தழையாக பச்சை இலையாக வெளியில் வந்தது. மாட்டை கொண்டு வந்து காண்பித்தான். கவலைப்படாதே, முதல்ல இந்த இலையெல்லாம் வந்திருக்கிறது, அவ்வளவு உனக்குத்தான். எவ்வளோ வஞ்சனை பார்த்தீர்களா? இலையெல்லாம் காண்பித்ததெல்லாம் உனக்குத்தான். பிறகு அதுலேருந்து மெல்ல நெல் புறப்பட்டு மேலே வருகிறது. மாடு கேட்டது, இதில் எனக்கு பங்கு இல்லையா? வெறும் இலை மட்டும்தான் எனக்கு பங்கா? கவலைப்படாது. அந்த நெல்லில் முதல்ல என்ன வரும்? மேல் உமி பகுதி தானே மேலே வரும். அதெல்லாம் காண்பித்து சொன்னால், மேலே வந்திருக்கிறது முன்னாலே வந்திருப்பது இதுதான். உள்ளுக்குள்ளே அப்புறம்தான் அரிசி உருவாகும், பாலாக உள்ளே வர வேணும். இதெல்லாம் உனக்குத்தான், கவலைப்படாதே. மனிதன் எவ்வளோ வஞ்சனையானவன் பார்த்தீர்களா? அப்போது மாடு வருத்தப்பட்டது. அந்த நெல்லெல்லாம் நன்கு விளைந்து களத்துக்கு வருகிறது. அப்படியானால் நெல்லில் எனக்கு என்ன பங்கு? மேல் பகுதி முழுக்க உனக்கு முதல்லையே வந்தது என்று சொல்லிவிட்டு அரிசியை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டார். மாடு லேசாக வருத்தப்பட்டது. நல்ல சத்துள்ள விஷயம், இந்த அரிசி நமக்கு கிடைக்காமல் போகிறதே என்று அதுக்கு ஒரு வருத்தம். இதில் எனக்கு பங்கு இல்லையான்னு கேட்டுதான். கற்பனை பாருங்கள், அரிசியை சாதமாக வடித்து சாப்பிடுவது பழைய வழக்கம். அரிசியை நன்றாக போட்டு பொங்கி அந்த பானையிலிருந்து கஞ்சியை வடிக்கிற போது மாடு வந்து விட்டது. எனக்கு இந்த அரிசியில் பங்கு இல்லையா என்று கேட்ட உடனே, பார்த்தாயா கஞ்சி முன்னாலே வருகிறது, அவ்வளவும் உனக்குத்தான் என்று அந்த கஞ்சியை வைத்து விட்டு அரிசி சோற்றை மனிதன் சாப்பிடுகிறான். ஒரு நல்ல கற்பனை கதை. இதில் கற்பனையில் பாருங்கள், இப்படி எல்லாம் சொன்ன மாடு ரொம்ப கோவப்படுறது. எல்லாம் எனக்கு மட்டமான விஷயமா கொடுத்துட்டியே, இலையை கொடுத்த,
நெல்லோட உண்மையை கொடுத்த, அரிசியில் அரிசி நீ சாப்பிட்டுட்டு எனக்கு வெறும் கஞ்சியை கொடுக்குறியேன்னு கோபமாக கேட்ட உடனே கவலையப்படாத, இனிமேல் ஒப்பந்தத்தை மாற்றிக்கொள்வோம், பின்னாலே வருவது உனக்கு என்று சொல்லி பொங்கல் வருகிற போது முதல் நாள் தான் கொண்டாடி விட்டு மாட்டுப் பொங்கலை மறுநாள் தூக்கி வைத்து விட்டான். ஒரு நல்ல செலிப்ரேஷன் என்று வருகிற போது தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு மாட்டை இரண்டாவதாக தள்ளிவிட்டான் என்று ஒரு கற்பனை கதை சொல்வார்கள். இந்த கதைக்குள்ளே ஒரு எதிர்பாராத நீதி இருக்கிறது. என்ன நீதி தெரியுமா? மனிதன் மாட்டை வஞ்சிக்க நினைத்தான், ஆனால் கடவுள் மனிதனை இந்த இடத்தில் வஞ்சித்து விட்டார். எப்படி? மனிதன் மாட்டை ஏமாற்ற பார்த்தான், ஆனால் உண்மையில் ஏமாற்றப்பட்டது மாடு அல்ல மனிதன்தான் என்று ஒரு அழகான கதை உண்டு. எப்படி? நீங்கள் அல்ல தவிடு வேண்டாம் என்று சொல்லுகிறோமே, அதுதான் உண்மையிலேயே அதிக சத்துடையது. அரிசியை தீட்டுகிறோமே, அந்த தீட்டப்பட்ட மேல் பகுதி தான் அதிக சத்துடையது. கஞ்சி சில பேர் வடிக்கிறார்களே, கஞ்சி தான் அரிசியை விட சத்துடையது. இவன் எதையெல்லாம் திருட்டுத்தனமாக வஞ்சனையாக மாட்டுக்கு கொடுத்தானோ அதெல்லாம் சத்துடையது. பாருங்கள், மாடு ஆரோக்கியமாக இருக்கிறது, மனிதன் மருத்துவர் வீட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறார். எப்போது பார்த்தாலும் மனிதன் மருத்துவரோடு ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு மாதம் பணம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன்? இன்னொருவரை ஏமாற்ற நினைக்கிறவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று இந்த கதைக்குள்ளே ஒரு நீதின்னு சொல்வது வழக்கம். இந்த கதை சொல்வதனுடைய நோக்கம் அல்ல, ஆனால் மனிதனும் மாடும் கூட பண்ணை தொழில் பங்காளிகளாக எப்படி பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற பாரம்பரியத்தை சொல்லுவதுதான் என்னுடைய நோக்கம். விவசாயியை பற்றி ஒரு அழகான கவிஞன் எழுதினான், தம்பி நீ சேற்றில் கால் வைப்பதால் தான் நாங்கள் சோற்றில் கை வைக்கிறோம் என்று சொன்னான். நாம் சாப்பிடுகிறோமே, விவசாயி சேற்றிலே கால் வைக்கவில்லை என்றால் யாராவது கை வைக்க முடியுமா? இன்னொரு கவிஞன் எழுதினான், நீங்கள் இந்த லிபின்னா எழுத்து, நீங்கள் வடமொழி ஒரு மாதிரி, ஹிந்தி ஒரு மாதிரி இருக்கும், சமஸ்கிருதம் ஒரு மாதிரி இருக்கும், ஆங்கிலம் ஒரு மாதிரி இருக்கும். உழவன் ஏரின் நுனியால் பூமியின் மீது ஒரு எழுத்து எழுதுகிறானா, அந்த பூமியில் உழுது கொண்டு போகிறான் அல்லவா, ஏரின் நுனியால் அவன் என்ன எழுதுகிறானா? வறுமையை எதிர்க்கிற காவியத்தை எழுதுகிறான். வறுமையை அழிப்பதற்கான காவியத்தை ஏரின் நுனியினாலே இவன் எழுதி காட்டுகிறான் என்று சொல்வார்கள். எப்படியோ உலகத்தில் வறுமை இருக்கக்கூடாது, பசித்தவர் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் இன்னும் உணவு கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய எந்த மனிதனும் என்றைக்கும் இருக்கக்கூடாது. இந்த பொங்கல் திருநாள் அனைவருக்கும் நல்ல உணவளிக்கக்கூடிய உரிய காலமாக, உயரிய காலமாக, உலகம் முழுவதும் இருக்கிற பட்டினியை தீர்க்கக்கூடிய ஒரு உண்மையான பண்பாட்டு பண்டிகையாக இருக்க வேண்டும். மீண்டும் இந்த நாகரிக பண்பாட்டு பண்டிகையை உங்களுக்கு வாழ்த்துக்களாக சொல்லி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன்.